வணக்கம். இது தாத்தா பாட்டி லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா பாக்கியலட்சுமி நாடகத்தை பற்றி பார்க்க போகிறோம். பாக்கியலட்சுமி நாடகத்தில் இன்றைக்கி செல்வி வீட்டுக்கு வீட்டுக்கு வருது. என்னன்னு கேட்டால் அவங்க பையன்ட்ட சொல்லுது, நமக்கு யாருமே இல்லைப்பா, நம்ம தான் படித்து தான் நம்ம முன்னேறிக்கிறணும், யாருமே இல்லை அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணுது. இப்போ என்னம்மான்னு அந்த பையன் கேட்கும்போது, இந்த மாதிரி இனியாவுக்கு மாப்பிள்ளை பார்த்துருக்காங்க, கல்யாணம் பண்ண போகிறாங்க, நீ உன் படிப்பை பார்த்துக்கிட்டு வாழ்க்கையை பாரு, இனியாவோடைய நம்பர் இருந்தால் கூட அழிச்சிருன்னு அது ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்லுது. ஏன்னா உலகமே இல்லை, ஏழைகளை அப்படி தான் நடத்துவாங்க, அது அப்படி தான் இருக்கும். அதனால அந்த அம்மா சொல்கிறதுல தப்பு இல்லை. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இனியா ரொம்ப என்னை கம்பல் பண்ணுறாங்க, அப்பாவும் பாட்டியும் என்ன விடமாட்டாங்க போல இருக்கு, நான் என்ன பண்ணுவேன்னு அந்த பொண்ணு ஃபீல் பண்ணுது. இப்போது அவங்க அம்மா சொல்கிறாப்புல, உனக்கு பிடிச்ச மாதிரியே இரு, இந்த கல்யாணத்தையெல்லாம் ஒத்துக்காத, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு. அப்புறம் திடீர்னு பார்த்தீங்கன்னா காலையில் ஃபோன் வருது செலியனுக்கு. என்னன்னு கேட்டால், அந்த மாதிரி உங்கள் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாமல் போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்கேன். உடனே இந்த செலியனுக்கு ரொம்ப அவன் வேற ரொம்ப ஓவராக பண்ணுறான். உடனே அப்பாவுக்கு ரொம்ப முடியலையா, உங்கள் அப்பா சீன் போடுவாருன்னுச்சு அந்தம்மா. பாக்கியலட்சுமி என்ன சொல்கிறாங்கன்னா, உங்கள் அப்பா சீன் போடுவார், நடிக்கிறாரு அப்படின்னு. அது எப்படி நடிக்கிற, உனக்கு பாசமே இல்லை அப்படின்னு திட்டிட்டு இந்த இனியாவும் கூட்டிகிட்டு போயிட்டாப்புல. போய் ஹாஸ்பிட்டலில் போனால் அங்கே போனால் அந்த பொம்பளை சீன் போடுது பாரு. எனக்கு தெரிஞ்சு அந்த பொம்பளை சீன் போடுறத பார்க்கையில் அப்படியே ஒரு ஓங்கி ஒன்று எடுத்த மாதிரி பார்த்தா கூட அடிச்சிடலாமான்ற ஒரு வெறி வர அளவுக்கு சீன் போடுது. அந்த ஆள் அதோட சீன் போடுறான். ரொம்ப முடியாமல் போயிருச்சு, அப்படியாக்கு இப்படியாக்குமா. ஒரு ஃப்ரெண்டு வேற ஒருத்தர் இருக்கானே, அந்த ஆள் உட்காந்துக்கிட்டு சொல்கிறாப்புல, அந்த குடும்பம் நல்ல குடும்பம் தான், பையன் நல்ல குடும்பம் தான், நீ ஏமா கல்யாணம் பண்ணிக்க மாட்டேங்கிற அப்படின்னு அந்த ஆள் ஹாஸ்பிட்டலில் உட்காந்து அந்த ஆள் இஷ்டத்துக்கு பேசுகிறான். இந்த பக்கம் இந்த பொம்பளை புலம்பி தள்ளுது, நீ கல்யாணம் பண்ணிக்கணும், அவனை ஏதாவது கொண்டுடாது, என் பிள்ளைய எதுவும் செத்து போயிடுவானோ என்னமோன்னு அந்த அம்மா பயப்படுற மாதிரி. ஐயோ தாங்களை என்ன நாடகம் எடுக்கிறாங்க, முடிச்சு தொலைவாங்கன்னு பார்த்தா முடிக்க மாட்டேங்கிறான். திருப்பி 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 என்னத்தையா சொல்லிக்கிட்டே இருக்கானுங்க பைத்தியக்கார பயலுக்கு. என்னைக்கு நாளைக்கு என்ன நடக்குமோ, நாளைக்கு இதே சீன் தான் போடுவாங்க, நாளைக்கு பார்க்கலாம்.